இப்பொழுது த பவர் ஆஃப் நவ் இந்த புத்தகத்தோட ஆடியோ இப்போ கேட்கலாம். இதில் புக்கில் இருக்க மாதிரி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதனால் ஒரு நாளைக்கு நம்ம சில பேர் டைம் கிடைச்சா புக்கு வாசிங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஆடியோ புக்ஸு கேளுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 1, இப்பொழுது அப்படின்னு தமிழில். அண்ட் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா த பவர் ஆஃப் நவ், எக்கார்ட் டோலே அவர் இந்த புக் எழுதியிருக்காரு. இதில் தமிழில் பதிப்பகம் செஞ்சவங்க என் கனகமணி. ஃப்யூச்சரில் நான் எனக்கும் பண்ணணுன்னு ஐடியா இருக்குது. லெட்ஸ் சி, பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது சாப்டர் 1, அத்தியாயம் 1, மனம் என்பது நீங்கள் அல்ல. ஞான உதயத்திற்கு பெரிய தடையாய் இருப்பது. ஞான உதயம் என்றால் என்ன? கடந்த 30 வருடங்களாக ஒரு பிச்சைக்காரன் சாலையோரமாக எப்போதும் அமர்ந்திருப்பான். ஒரு நாள் ஒரு முதியவர் அவ்வழியே வந்தார். வழக்கம்போல் கையில் இருந்ததை நீட்டி, சின்ன தர்மம் செய்யுங்கள் என்றான். அதற்கு அவர், என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையே என்றார். மேலும் அவர், நீ எதன்மேல் உட்கார்ந்திருக்கிறாய் என்று வினவினார். அது ஒன்றுமில்லை, வெறும் பெட்டி. இதன் மீது நான் நினைவு தெரிந்த நாளாய் அமர்ந்திருக்கிறேன் என்றான். அதற்கு அவர், அதில் உள்ள என்ன இருக்கிறது என்று எப்போதாவது பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். இல்லை, இதில் பார்க்க என்ன இருக்கிறது? அதில் ஒன்றுமே இல்லையே என்றான் பிச்சைக்காரன். அவர், உள்ளே திறந்து பார் என்று வற்புறுத்தினார். அந்த மூடியை கஷ்டப்பட்டு திறந்தான். பெரிய இன்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருந்தது. ஏனென்றால் அந்த பெட்டி நிறைய தங்கம் இருந்தது. கொடுக்க ஏதும் இல்லாத போதும் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கச் சொன்னாரே, அவர் போன்றவன் நான். அந்த நீதிக்கதையில் வருவது போல் நான் உங்களை எந்த பெட்டியினுள்ளும் பார்க்கச் சொல்லவில்லை, உங்களுக்குள் ஆழமாக பார்க்கச் சொல்கிறேன். ஆனால் நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. யார் ஒருவர் இயல்பு நிலையில் மகிழ்ச்சியை அளிக்கவல்ல மற்றும் அதனுடன் நிலைக்குலையாத அமைதியும் அளிக்கவல்ல ஆழமான அந்த உண்மையான செல்வத்தை அடையவில்லையோ, அவர்கள் மிகுந்த செல்வத்தை பெற்றிருந்த போதும் அவர்கள் பிச்சைக்காரர்கள்தான். அவர்கள் சந்தோஷம், திருப்தி, பாதுகாப்பு, அன்பு ஆகியவற்றை வெளியில் தேடுகிறார்கள். ஆனால் உள்ளே இவை மட்டுமல்ல, இந்த உலகம் தரக்கூடியதை விட அதிகமானவை உள்ளன. ஞான உதயம் என்பது ஏதோ ஒரு அடைய முடியாத, அசாதாரணமான, ஒரு சில அடையக்கூடிய மேஜிக் போன்ற ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. மேலும் உள்மனம் அதை உயர்வாக வைத்துக்கொள்ள நினைக்கிறது. ஆனால் அது உங்களின் இயற்கையான இயல்பு நிலையை உணர்வது ஆகும். அந்த நிலையை என்பது அழிவென்பது இல்லாத அளப்பரியத்துடன் இணைந்த நிலை. ஆனால் அதிசயம் என்னவென்றால் அது நீங்கள்தான், மற்றும் அது உங்களை விட உயர்வானது. அது உங்களின் பெயர், உருவம் ஆகியவற்றை கடந்த உங்களின் உண்மையான இயற்கை பண்பு. நாம் எல்லாவற்றுடனும் பிணைக்கப்பட்டிருக்கும் தன்மையை உணராவிட்டால், சுதாரிப்புடனோ அல்லது சுதாரிப்பு இல்லாமலோ தனியான ஒரு பகுதி என்று உணர்வீர்கள். பயம் ஏற்படும். உள்ளேயும் வெளியும் பிரிவினைகள் தோன்றும். ஞான உதயம் என்பதே கஷ்டங்களின் முடிவு என்று புத்தர் சுலபமாக விவரிப்பது எனக்கு பிடிக்கும். இந்த விளக்கத்தில் உங்களுக்கு சிக்கலான திறமை ஏதாவது வெளிப்படுகிறதா? ஆனாலும் அவர் விவரித்தது முழுமையானது என்று சொல்ல முடியாது. அவர் விவரித்தது எது ஞான உதயம் இல்லை என்று விளக்குகிறது. அதாவது கஷ்டங்கள் இல்லை என்றதன் பின் என்ன இருக்கிறது? புத்தர் அதை நீங்கள் உணரும்படி விட்டுவிடுகிறார். புத்தர் எதற்காக எதிர்மறையான விளக்கத்தை கூறியிருக்கிறார் என்றால், மனது அதை அடைய ஏதாவது ஒரு வழியையோ ஒரு அசாதாரண திறமையோ கொள்ள வேண்டியதில்லை என்பதற்காக மட்டுமல்ல, அதை அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதால்தான்.
அவ்வாறு கூறப்பட்டிருந்த போதிலும் புத்த மதத்தை சார்ந்த பலர் ஞான உதயம் என்பது புத்தருக்குத்தான் என்றும் தமக்கில்லை என்றும் அப்படியே பெறுவதாலும் இவ்வாழ்க்கையில் இல்லை என்றும் நம்புகின்றனர். இயற்கையான இயல்பு நிலை என்கிறீர்கள், அதை நீங்கள் விளக்க முடியுமா? இயற்கையான இப்போ ஞான உதயம் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இது ஒரு சின்ன இயற்கையான இயல்பு நிலை என்னன்னு கேட்குறாங்க. இயற்கையான இயல்பு நிலை என்பது எப்பொழுதும் அழிவற்று இருப்பது. எத்தனையோ உயிர்கள் பிறப்பு இறப்பில் ஒரே உயிராய் இருப்பது. இயல்பு நிலை என்பது அப்பாலாய் இருக்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரிலும் சாரமாய் இருக்கிறது. அதை நீங்களாக உணர்கிறீர்கள். அதாவது அது உள்ளபடியே உங்கள் பண்பு. ஆனால் அதை உங்கள் மனதில் தேடாதீர்கள். அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் மனது எந்த இலக்கும் கொள்ளாமல் அமைதியில் இருக்கும் பொழுதுதான் அதை நீங்கள் அறிய முடியும். அப்படியே நிகழ்நொடிகளில் அப்படியே நீங்களாக மட்டும் இருந்தால் தான் உணர முடியும். மனதால் உணர்ந்து கொள்ளுதல் என்பது முடியாது. இயல்பு நிலையை விழிப்புடன் ஒத்துக்கொள்ளுதலும் அதை உணர்ந்து கொள்ளுதலும் அறிவுமே ஞானமடைதலாகும். அடுத்த கொஸ்டின், இயற்கையான இயல்பு நிலை என்று நீங்கள் குறிப்பிடும்போது கடவுளை குறிப்பிடுகிறீர்களா? அப்படி என்றால் அதை ஏன் சொல்வதில்லை? கடவுள் என்ற வார்த்தை பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக தவறாக உபயோகிக்கப்பட்டு வந்தால் பொருளற்று போய் விட்டது. நான் இவ்வார்த்தையை உபயோகிக்கிறேன், ஆனால் எப்போதுதான் அந்த வார்த்தைகளின் புனிதத்தன்மையை சற்றும் கூட உணராமல் உணர்ந்தது போல் பேசுகிறார்கள் அல்லது அதற்கு எதிராக பேசுகிறார்கள். அதாவது எதை எதிர்க்கிறோம் என்று அறிந்து வைத்து கொள்வது போல் இந்த தவறான உபயோகம் குருட்டு நம்பிக்கைகளையும் தவறான நம்பிக்கைகளையும் ஏற்படுத்துவதுடன் அல்லது என்னுடைய கடவுள்தான் உண்மையான கடவுள், மேலும் உன் கடவுள் பொய் என்ற உள்மனங்களையும், அல்லது நியச்சி என்பவர்களின் கடவுளை இறந்துவிட்டார் என்ற கருத்து போன்றதையும் ஏற்படுத்துகிறது. கடவுள் வரையறுக்கப்பட்டதாகிவிட்டது. கடவுள் என்று சொன்னாலே மனிதன் ஒரு மனதில் கொண்ட ஒரு உருவத்திற்கு, அதாவது வெண்தாடி வைத்த மனிதன் அல்லது உங்களை அல்லாத உங்களுக்கு வெளியே பெரும்பாலும் ஆண் அல்லது வேறு ஏதோ ஒன்று என தாவிவிடுகிறது. கடவுள் என்பதோ இயற்கையான இயல்பு நிலை என்பதோ கடவுள் என்னும் மகத்துவத்தை விவரிக்க வல்லதல்ல. கேள்வி என்னவென்றால், அந்த வார்த்தை குறிக்கும் பொருளை உணர்ந்து கொள்ள தடையாக இருக்கிறதா அல்லது உதவியாக இருக்கிறதா என்பதுதான். அதாவது மனிதன் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட உண்மையை குறிக்கிறதா அல்லது மனதிற்குள் இருக்கும் கடவுளின் உருவத்திற்கு சுலபமாக தாவுகிறதா? இயற்கையான இயல்பு நிலை என்பது கடவுளை விவரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, எதையும் விவரிக்கவில்லை. ஆனாலும் அது எதையும் சார்ந்ததில்லை என்ற வசதி இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத எல்லையற்ற சுருக்கி ஒரு எல்லையை கொண்டு வருவதில்லை. அதற்கு ஒரு உருவத்தை மனதால் கொடுக்க முடியாது. யாரும் எனக்கு மட்டும்தான் என்று சொந்தம் கொண்டாட முடியாது. அது உங்களின் சாரம். அது நிகழ்வில் உங்களின் இயற்கையான இயல்பு நிலை என்று உணர முடியும். அதனால் இந்த இயற்கையான இயல்பு நிலை என்ற வார்த்தையிலிருந்து சின்ன அடி எடுத்து வைத்தால் போதும், இயற்கையான இயல்பு நிலையை அனுபவிக்கலாம். அடுத்த பேராகிராஃப், இந்த உண்மையை புரிந்து கொள்வதில் தடை என்ன? மனதை நான் என்று கொண்டால் எண்ணங்கள் கட்டாயமாகி விடுகிறது. எண்ணங்களை கட்டுப்படுத்த இயலாமை என்பது அஞ்சத்தக்க நிலை என்று நாம் உணர்வதில்லை. ஏனென்றால் எல்லோரும் அவ்வாறு இருப்பதால் இந்த வழக்கமானது என்று நினைத்து விடுகிறோம். ஓயாது காதில் கேட்கும் மனிதனின் குரல் இயற்கையான இயல்பு நிலையில் உள்ள அமைதியே, அதாவது இயல்பு நிலையுடன் இணைந்த அமைதியை உணரவிடாமல் செய்துவிடுகிறது. மனது தானே நான் என்ற ஒற்றை சின்னுகிறது. மேலும் அதனால் பயமும் துக்கமும் ஏற்படுகிறது. அதை பற்றி பின்னால் விவரமாக பார்ப்போம். தெர்காட்டிஸ் என்னும் தத்துவ ஞானி நான் நினைக்கிறேன் அதனால் நான் என்ற புகழ்வாய்ந்த வாக்கியத்தை சொன்னபோது அவர் தான் ஒரு அடிப்படையான உண்மையை
கண்டறிந்ததாக நம்பினார். உண்மையில் அடிப்படையான தவறுக்கு உருவத்தை கொடுத்துவிட்டார். அதாவது எண்ணுவதே இயல்பு நிலையாகவும் எண்ணங்களால் அடையாளம் கொள்வதாகவும் கொண்டுவிட்டார். எண்ணுவதை வழக்கமாக கொள்பவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி என வாழ்வதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான கஷ்டங்களும் தொல்லைகளும் நிறைந்த உலகில் ஒத்துப்போகாத மனதுடன் வாழ்கின்றனர். ஞான உதயம் என்பதெல்லாம் ஒன்றென கொண்ட மனநிலை. அதனால் ஒன்றென உள்ள உயிரோட்டத்துடன் வெளி உலகிலும் உருவமாய் உங்களுக்குள் இணைவதும் ஆகும். ஞான உதயம் என்பது தொல்லைகளிலிருந்து விடுதலை ஆகுவது மட்டுமல்ல, உள்ளேயும் வெளியேயும் விரோதத்தை கொண்டு வராதது ஆகும். மற்றும் தொடர்ந்து தோன்றும் எண்ணங்களிலிருந்து விடுதலையும் ஆகும். அது எவ்வளவு பெரிய விடுதலை! உங்கள் மனதை நீங்கள் என்று கொள்ளும்போது ஒரு இடைவெளி இல்லாத நிலையில் முத்திரைகள், வார்த்தைகள், உருவங்கள், விளக்கங்கள், தீர்ப்புகள் முதலியன தோன்றி உண்மையான உறவுகளை பால்படுத்தி விடுகின்றன. அது நீ உனது என்பதற்கிடையில், நீ மற்றவர் என்பதற்கிடையில், நீ இயற்கை என்பதற்கிடையில், நீ இறைவன் என்பதற்கிடையில் வருகிறது. இந்த தடையான எண்ணம் பிரிவினை என்ற கற்பனையை கொண்டு வருகிறது. நீ மற்றவர்களிடமிருந்து வேறு என்றாகிறது. அதாவது வெளி தோற்றத்தில் தனித்தனியாக தோன்றினாலும் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணைந்தே என்பது மறந்துவிடுகிறது என்று எதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் இந்த உண்மையை நடப்பில் உணராததை சொல்கிறேன். இதை நீங்கள் நம்பலாம். நம்பிக்கை ஆறுதலாக இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்து அனுபவிக்கும் போதுதான் ஞான உதயம் ஆகும். எண்ணங்கள் ஒரு நோய் போன்றாகிவிட்டது. நோய் என்பது அதன் வேலையை ஒழுங்காக செய்யாத போது வருகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதென்றால், ஒரு செல் பிரிவதோ அல்லது வளர்வதோ தவறாகாது. ஆனால் அவ்வுறுப்பை விட்டு விலகி வேகமாக வளர்ந்தால் நோய் ஆகிவிடுகிறது. குறிப்பு: மனதை சரியாக உபயோகப்படுத்த சிறந்த சாதனம். அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் மிகுந்த கேடை விளைவிக்கும். இன்னும் சரியாக சொல்வதென்றால், நீங்கள் சரியாக மனதை பயன்படுத்தவில்லை என்பதை விட நீங்கள் அதை பயன்படுத்துவதே இல்லை என்று சொல்லலாம். அது உங்களை பயன்படுத்துகிறது. அது நோய். நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் என்று என்கிறீர்கள். இது கற்பனை. அந்த சாதனம் உங்களை ஆட்கொண்டு விட்டது. இதனை நான் முழுவதும் ஒத்துக்கொள்ள முடியாது. உண்மைதான். நான் பல உபயோகமற்ற எண்ணங்களை என்கிறேன். ஆனால் நல்ல செயல்களை செய்ய எனது மனதை தேர்ந்தெடுக்கிறேன். இதை பலமுறை செய்கிறேன். ஒரு புதிரை போடுவதாலோ ஒரு அணுகுண்டு செய்வதாலோ உங்களது மனதை நீங்கள் கையாளுகிறீர்கள் என்று பொருளாகாது. நாய்கள் எலும்பை கடிப்பது போல் மனது தொல்லைகளுக்குள் தலையை விடுகிறது. அதனால்தான் கிராஸ்வேர்ட், புதிர் மற்றும் அணுகுண்டு போன்றவற்றை செய்கிறது. உள்ளபடியே இதை செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் எதுவும் இல்லை. எப்பொழுதுமே நீங்கள் விரும்பியபடி மனதை வைத்துக்கொள்ள முடிகிறதா? மனதை நிறுத்தும் அந்த பட்டனை கண்டுபிடித்து விட்டீர்களா? எண்ணுவதை முழுவதும் நிறுத்துவதையே கேட்கிறீர்களா? இல்லை, என்னால் முடியாது, சில சமயம் முடியும் என்கிறீர்களா? அப்படியென்றால் மனது உங்களை பயன்படுத்துகிறது. உங்களை அறியாமல் அதை நீங்கள் என்று கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கே தெரியாது நீங்கள் அதன் அடிமை என்று. உங்களை அறியாமல் பிடிக்கப்பட்டவராய் இருப்பது போன்றதாகும். மேலும் அவ்வாறு உங்களை பிடித்திருப்பதே நீங்கள் என்று உணர்கிறீர்கள். சுதந்திரத்தின் ஆரம்பம் என்னவென்றால், உங்களை பிடித்திருப்பது நீங்கள் இல்லை என்று அறிவதாகும். நீங்கள் அதை எண்ணுபவர். இதை அறிந்தவுடன் பிடித்திருந்ததை கவனிக்க முடிகிறது. எண்ணுபவரை கவனிக்க தொடங்கும் நொடியில் ஆழமான ஞானத்தெளிவு ஏற்படுகிறது. எண்ணங்களுக்கு அப்பால் அறிவு வியாபித்திருப்பதை உணரத் தொடங்கிறது. மேலும் எண்ணங்கள் அறிவில் ஒரு சிறு பகுதி. எல்லா பொருள்கள் ஆகும். அழகு, அன்பு, புதுமை, மகிழ்ச்சி, அமைதி எல்லாமே மனதுக்கு அப்பால் இருந்து வருகிறது. நீங்கள் ஞான உதயம் பெறுகிறீர்கள்.
சாப்டரில் ஒன்று பகுதி முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நாளைக்கு பார்ப்போம். ஜஸ்ட் ஞான உதயம் என்னங்கிறத வந்து இவர் விளக்கியிருக்காரு. மனசு வந்து நாம் இல்லை, அது நம்மளை பயன்படுத்தக்கூடாது, நாம் தான் அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம ரெகுலராக வாசிக்கும்போது போக போக எல்லாம் புரிஞ்சிடும். புத்தகத்தில் எப்போவுமே வந்து